விஜய் படம் வாரிசு எப்படி இருக்கு? ஏற்கனவே மிக்ஸ்டு ரிவ்யூவா இருக்கக்கூடிய இந்த வாரிசு ஏற்கனவே அரைச்ச கதையா இருந்தாலும் தெலுங்கோட சாயல் ரொம்பவும் அதிகமாக தான் தெரியுது. கதையோட ஒன்லைனர் குடும்பத்தில் ஏற்படுற பல பிரச்சனையே கடைசி பிள்ளையா இருக்கக்கூடிய ஹீரோ விஜய் தீர்த்து வைக்கிறாரு. சூரிய வம்சம் பார்ட் 2 மாதிரியே இருக்கே அப்படின்னு பல பேர் சரத்குமார்கிட்ட கேட்டதுக்கு கதையை மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பதில சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே அட்லி சொன்ன பதில் மாதிரியே சரத்குமாரும் ஒரு பதில சொல்லியிருந்தாரு. ஃபுல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் மட்டும்தான் படம் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பிசினஸ், ஷேர் மார்க்கெட், சிஇஓ அப்படின்னு கொஞ்சம் நிறைய டாபிக் குழப்பியிருக்காங்க. விஜய் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 100% சாட்டிஸ்ஃபை பண்றது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட், பாட்டு, ஆக்ஷன் எதுலையுமே குறையில்லை. பப்ளிக்கா தனியா ஒருத்தர் பார்த்தா பெரிய அளவிற்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாத படமா தான் இருக்கு. இருந்தாலும் குடும்ப ஆடியன்ஸ் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம் இந்த படத்தை. தெலுங்கு ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க தெரியுது. அது மட்டும் இல்லாம மகேஷ் பாபுடைய சாயல் நிறைய இடத்துல விஜய் கிட்ட தெரியுது. பழைய காலங்களில் அந்த மாதிரியான படத்தை ரீமேக் பண்ணி நடித்தது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த டைமில் மக்கள் பெரும்பாலும் பல லாங்குவேஜ் படத்தை, கொரியன் படம் உட்பட பல லாங்குவேஜ் படத்தை பார்க்குறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக இந்த வாரிசு படம் எப்படி இருக்குது அப்படின்னா விஜய் ரசிகர்களை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஹீரோயினுக்கு பெரிய பங்களிப்பு ஒன்றும் இல்லை. குடும்பம் பிரியறத ஹீரோ சேர்த்து வைக்க போகிறாரு. அதுவும் ஏற்கனவே பல வருஷமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க ஹீரோ பிரிஞ்ச குடும்பத்தை சேர்க்கறது ஒரு புதுவிதமான கதையாக பார்க்கப்படுது. பாட்டு, ஆக்ஷன் காட்சி இது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. இருந்தாலும் அந்த டூப் செட்டிங் இதில் மட்டும் கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை பார்த்து ரசிக்கலாம். நல்லா தான் இருக்குது.